வீட்டில் காய்கறியே இல்லை, போய் காய்கறி வாங்கிட்டு வாங்கினேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை சொல்ல, எங்கள் அப்பாவும் காய்கறி வாங்கிட்டு கூடவே 10 ரூபாய்க்கு பச்சை மிளகா கேட்டிருக்காரு. கடைக்கார அங்கிள் பெரிய மனம் படைச்சவர் போல் ஒரு தட்டு ஃபுல்லாக பச்சை மிளகா கொடுத்துட்டாரு. சரி, இதை வச்சு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பச்சை மிளகா சட்னி ட்ரை பண்ணோம். வாங்க இது எப்படி செய்து பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் அதே கடாயில் வெங்காயம், நெல்லிக்காய், சின்ன துண்டு இஞ்சி, அது கூடவே விதைகள் நீக்கிய பச்சை மிளகா, கொஞ்சம் குடமிளகா, பாதி குடமிளகா எடுத்துக்கிட்டேன் நான் சின்னதில். அது போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தேங்காய், அது கூடவே உப்பு, புளி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு ஆற வச்சுட்டேன். இப்போ அது நீங்கள் எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகா வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு தாளிப்பு கடாயில் வைக்கிறப்ப எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நம்ம சட்னியில் ஊற்றி தோசை இட்லிக்கு சாப்பிட்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.